தாராமா ஃபோன் பண்ணாங்கம்மா. அதான் பூசணிக்காய் ரெடியா எடுத்து வச்சிருக்கு. சரி. கர்ப்பரட்சாம்பிகை தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடுங்க. வாங்க, இப்படி வாங்க. வாங்க. பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். இந்த பூஜையோட பலன் முழுசா உங்களுக்கு கிடைக்கும். அண்ணி என்னாச்சு? அது தொண்டெல்லாம் எரியுது. மயக்கம் வர மாதிரி இருக்கு. சுஜாதா ஹாசினி 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 என்னாச்சு? ஹாசினி பாருங்க. சுஜாதா, ஹாசினிக்கு என்னாச்சு? தெரியல அண்ணி. திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டா. நீங்க இங்கே இருங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஹாசினி ஹாசினி அண்ணி இங்க பாருங்க. ஹாசினி 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 இங்க பாரு. ஹாசினி எழுந்துருங்க அண்ணி. இங்க பாரு. ஹாசினி 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 அண்ணி 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 எழுந்துருங்க அண்ணி. ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருந்தால வேர்த்திருக்கும். கொஞ்சம் டென்ஷனா இருந்திருப்பா. புகையெல்லாம் வந்ததுல அதான் அடைச்சிருக்கும். அதனால மயங்கிருப்பா, வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் காத்து வர மாதிரி வெளியில கூட்டிட்டு போலாமா? என்ன பாருங்க அண்ணி. அண்ணி உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அண்ணி. தைரியமா இருங்க அண்ணி. அண்ணி ஹாசினி ஹாசினி
ஹாசினி இங்க பாரு. அண்ணி ஹாசினி 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 உனக்கு ஒண்ணும் இல்ல, தைரியமா இரு. இங்க பாரு அண்ணி ஹாசினி. ஐயோ என்னாச்சு? சூர்யா சூர்யா டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ டாக்டர், நான் சூர்யா பேசுறேன். ஒரு எமர்ஜென்சி. நீங்க உடனே கேசி கல்யாண மண்டபத்துக்கு வர முடியுமா? ஓகே டாக்டர். அம்மா, டாக்டர் இப்போ வந்துருவாரு, நீங்க பயப்பட வேண்டாம். ஹாசினி அண்ணி அம்மா, என்னம்மா இது? அண்ணி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அண்ணி அப்பா என்னம்மா? அப்பா, அண்ணிக்கு என்னப்பா ஆச்சு? அண்ணி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அண்ணி ஹாசினி அத்தை 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 இங்க பாருங்க அத்தை, அண்ணி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஹாசினி ஐயோ அண்ணி டாடி. டாக்டர் வாங்க. சடனா ஹாசினி மயக்கம். என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல டாக்டர். நல்லா இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஆமா டாக்டர். மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? அண்ணி என்ன இவங்க இப்படி இருக்காங்க? என்ன சாப்பிட்டாங்க? அது வந்து டாக்டர், தீர்த்தம் குடிச்சா, அதனாலதான் மயங்கி விழுந்துட்டா. தீர்த்தமா? இல்லையே, இவங்க பாடிய பார்த்தா தீர்த்தம் குடிச்ச மாதிரி தெரியலையே. பாய்சன் குடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கு. அண்ணி அண்ணி ஐயோ, பாய்சனா? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. ஹலோ, கேஜி கல்யாண மண்டபத்துக்கு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. பாய்சன் கேஸ். தீர்த்தம் சாப்பிட்ட பொண்ணு உடம்புல எப்படி எப்படி விஷம் கலந்துச்சு? ஒருவேளை தீர்த்தமே விஷமா இருக்குமோ? என்ன சொல்ற நீ? மாரிதான் சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு வந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுத்தா. அது எப்படி விஷமாகும்? ஏங்க, தீர்த்தம் குடிச்ச கையோட தானே ஹாசினி மயங்கி விழுந்துச்சு. அப்ப அந்த தீர்த்தத்துல தானே விஷம் இருக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா மாரிதான் ஹாசினிய கொல்ல தீர்த்தத்துல விஷம் கலந்துருப்பா போல இருக்கே. இவங்க குடிச்ச அந்த தீர்த்தம் எங்க? தாரா, அந்த தீர்த்தத்தை எடுத்து கொடு. இதுதான் டாக்டர். டவுட்டே இல்லம்மா, இதுல விஷம் தான் கலந்துருக்கு. இது தீர்த்தம் இல்ல, பாய்சன். விஷம்? பாய்சன் ஆண்டி, டாக்டர் கன்ஃபார்மா சொல்றாங்க. பாத்தீங்களா, டாக்டரே சொல்லிட்டாங்க அது தீர்த்தம் கிடையாது, அது விஷம்னு. அப்போ விஷம் யார் கொடுத்திருக்க முடியும்? மாரி தான் கொடுத்திருக்கணும். அவ அதுக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தா, எல்லாரையும் சாகடிக்கணும்னு. அவ தானே கோயிலுக்கு போய் இந்த ஃபங்க்ஷனே டிலே பண்ணி தீர்த்தம் வந்தாதான் ஃபங்க்ஷன் பண்ண முடியும்னு சொன்னது. சொல்லுங்க, இது விஷம்னா அது கொடுத்தது மாரிதான். யார் சார் இந்த மாரி? எங்க இருக்காங்க? இப்ப வேணா பாருங்களேன், அடுத்த செகண்ட் ஓடி வருவா. வந்து என்ன தெரியுமா சொல்லுவா? நிறுத்துங்க, அதுல விஷம் இருக்கு, அத குடிச்சா செத்துருவா அப்படின்னு அவ சொல்லுவா. ஆனா பண்ணது அவதான். ஆனா அவ முன்கூட்டியா ஏதோ தெரிஞ்ச மாதிரி ஒரு நடிப்பா பாருங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க அவ நாடகத்தை.
இதத்தான் எங்க ஊர்லயும் பண்ணா. இங்க வந்தும் அதுதான் பண்ணிட்டு இருக்கா. ஹாசினி அக்கா, அந்த தீர்த்தத்தை குடிக்காதீங்க, அதுல விஷம் கலந்திருக்கு. சொன்னனா என்ன நடந்தது பாருங்க. அதே மாதிரி நாடகம் ஆடுற பாருங்க. ஒன்னும் தெரியாத மாதிரியும் முன்கூட்டியே ஏதோ தெரிஞ்ச மாதிரியும். இவ கருணாக்கு காரி இல்ல, கருநாகம். ஹாசினி அக்கா, அதை குடிக்காதீங்க, விஷம் கலந்திருக்கு. அக்கா அக்கா, பிரியா, ஹாசினி அக்காக்கு என்ன ஆச்சு? அவங்க ஏன் கீழே படுத்திருக்காங்க? டாக்டர் எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? அக்காக்கு என்ன ஆச்சு பிரியா? என்ன நாடகம் ஆடுறா பாருங்க. தாரா உன்ன மருமகளா ஏத்துக்கல, உன் காரியம் இன்னும் நடக்கலன்றதுக்காக தாராவை பழி வாங்குறதுக்கு தானே நீ ஹாசினிய கொலை பண்றதுக்கே பிளான் பண்ணிட்ட. சொல்லு. கல்யாணம் பண்ணி வந்த வீட்ல, எங்க அண்ணன் வீட்ல இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே. உனக்கு வாழ்க்கை வேணுங்கிறதுக்காக எல்லாரையும் பழி வாங்குறதுக்கு நீ பண்றது எப்படி உனக்கு மனசு வந்தது? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா நடிக்கிற? தீர்த்தம் கொண்டு வந்தது நீ. ஆமாமா, ஹாசினி அக்காவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு கர்ப்ப ரட்சாம்பிகை அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொண்டு வந்தேம்மா. ஆமாமா, அப்படி சொல்லிதான் நீ போன. ஆனா நீ என்ன பண்ணன்னு யாருக்கு தெரியும்? அதுக்கு தானே நீ போன. இவ இப்படிலாம் சொல்லி நம்மள ஏமாத்துறதுக்கு ஒரு பிளான போட்டு டைம் எடுத்துட்டு போய் விஷத்தை கலந்து தீர்த்தத்தை கொடுத்து அந்த அப்பாவி பொண்ண சாவடிக்க பாத்திருக்கான். அம்மா, அபாண்டமா என் மேல பழி போடாதீங்கம்மா. இது அந்த தெய்வத்துக்கே அடுக்காதும்மா. ஹாசினி அக்கா மேல நான் அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன். நான் ஏன் அவங்களுக்கு விஷத்தை கொடுக்கணும்? டாக்டரே சொல்றாங்க தீர்த்தத்துல விஷம் இருக்குன்னு. நீ கலக்காம கும்பிட போன சாமியா கலந்துச்சு. என் மேல இருக்கிற பழைய கோபத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கம்மா. நான் சத்தியமா விஷம் கலக்கலமா. தாராவை பழி வாங்குறதுக்கு, இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நீ தான் இந்த காரியத்தை பண்ணிருக்க. நான் இதை எங்க வேணா வந்து சொல்லுவேன். டாக்டர், ஹாசினி உயிரை எப்படியாவது காப்பாத்துங்க. இன்னும் 3 நிமிஷத்துக்கு மேல இவங்க உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் சார். ஆம்புலன்ஸ் வந்தா கூட காப்பாத்த முடியுமான்னு தெரியல. இல்ல இல்ல, ஹாசினி அக்காக்கு ஒண்ணும் ஆகாது. இது அம்மன் கொடுத்த தீர்த்தம். நான் கும்பிடுற அம்மன் நிச்சயமா என்ன கைவிடாது. போது நிறுத்துடி. அன்னைக்கு பால்ல விஷம் கலந்திருக்குன்னு டிராமா பண்ணி என்னையே கெட்டவளாக்க பார்த்த. அது நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே ஹாசினிக்கு நல்லது பண்றதா டிராமா பண்ணி அவளுக்கு விஷத்தை கலந்து கொடுத்துட்ட. முதல்ல இவளை அடிச்சு துரத்துங்க. இல்ல இல்ல, வெளியில தள்ளு. முதல்ல வெளிய போ. வெளிய போ சொல்றல. போ, முதல்ல வெளிய போ. இல்ல, நான் விஷத்தை கலக்கல, சொல்லுங்க. ஏய், நீ சொல்றதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. முதல்ல வா, வெளிய வா. வாங்கல வா. வா. என்ன விட சொல்லுங்க. ஏய், வா. என்ன விடுங்க. ஹஸ்பண்ட் சார். வான்னு சொல்றல, வா. என்ன விட சொல்லுங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணல. ஹஸ்பண்ட் சார். வாங்கல வா. போ. அம்மா தாயே, உன் பாதத்துல வச்சு பூஜை பண்ண தீர்த்தத்துல
விஷம் கலந்திருக்குன்னு சொல்றாங்கம்மா. உன் பாதத்துல வச்ச தீர்த்தத்துல எப்படிம்மா விஷம் வந்துச்சு? எனக்கு ஏம்மா இப்படி ஒரு சோதனை? ஹாசினி அக்காக்கு நல்லபடியா குழந்தை பொறுக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு பண்ண பூஜையில அவங்களோட உயிருக்கே ஆபத்தாயிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவங்கள எப்படி நான் காப்பாத்துவேன்? உனக்கு தேவை ஒரு உயிர்னா என்னோட உயிரை எடுத்துக்கோ. ஹாசினி அக்காவை காப்பாத்து. அவங்க உயிரோட விளையாடாத. அவங்கள எப்படியாவது காப்பாத்து. காப்பாத்து தாயே, காப்பாத்து. கவலைப்படாதீங்க, ஹாசினி அக்காக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மன் எனக்கு அருள் கொடுத்திருக்கு. உனக்கு என்ன பைத்தியமா? இதுக்கெல்லாம் காரணம் நீதான். உன்னை உள்ள விட்டதே தப்பு. இப்ப வெளியில போறியா இல்லையா?
அடிக்காதீங்க அடிக்காதீங்க, அது சுவாமியோட பாம்பு, அடிக்காதீங்க. ஐயோ